புதுசாக காயில் கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் முதல்ல இதை காப்பரை விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிங்க. கோரில் துரு இல்லாமல் எமர்ஷீட் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது காடி எப்படி இருக்குன்றதை கவனிச்சிக்கிங்க. அடுத்தது நீங்கள் வந்து இதோட காயில் வெட்டும் போதே அது கனெக்ஷன் எப்படி இருக்குன்றதையும், அடுத்தது எந்த காடியிலேருந்து எந்த காடிக்குள்ளே உட்காருது, எப்படி உட்காருதுன்றதையும் முதல்லையே கவனிச்சிக்கிங்க. அடுத்தது இதில் மின்லெக்ஸை போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கோர் வந்து எவ்வளோ அகலன்றதை முதல்ல எவ்வளோ மொத்தத்தில் இருக்குதுன்றதையும் கவனிச்சிக்கிங்க. அதாவது வந்து அதுக்கப்புறம் அந்த மின்லெக்ஸை வந்து அதிலேருந்து இந்த கோர் அளவோட 5 mm இந்தாண்ட பக்கமும் அந்தாண்ட பின்பக்கத்துக்கு 5 mm கூடுதலாக இந்த மடிக்கிறதுக்காக காலருக்காக அதை வந்து விட்டுங்க. இந்த மாதிரி ப்ளைனாக இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கமும் மடிக்கிறதுக்காக ஒரு 5 mm இந்த ரைட்டில் 5 mm லெஃப்ட்டில் 5 mmன்ற மாதிரி வந்து மின்லெக்ஸை எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிங்க, மடிச்சிக்கிங்க. அப்போ தான் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காயில் வந்து நகராமல் கரெக்டாக உட்காரும். காலர் மடித்த மின்லெக்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா நகர்த்துனீங்கன்னா எந்த பக்கமும் நகராது, க்ளீனாக உட்காரும். எல்லா மின்லெக்ஸையும் காலரை மடிச்சுட்டு முழுசாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ரீவைண்டிங் பண்ணி தான் ஃபினிஷிங்காகவும் வரும்.